நல்லா படித்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 2 வருஷம் கழிச்சு அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பா, நீ போயிட்டு எஸ்ஆர்எம்ல படி. எஸ்ஆர்எம்ல நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ, எனக்கு எந்தெந்த பொருள்லாம் வேணும்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது. ஆனால் நடுவில் கோவிட் வந்தது, 1.5 வருஷம் வீட்டிலே இருந்தது, கையில் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் காலேஜ் போக முடியாது. மீதி இருந்த 1.5 வருஷத்தில் கல்லூரிக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்குது, ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு, இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும். போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஓஞ்சி போயிடுவேன். ஸோ அப்போ தான் நான் எதிர்பார்த்தேன், சின்ன சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு உங்கள் முன்னாடி துரகா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இன்னும் வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது.